வெல்கம் டு தீனு விலாக்ஸ். தம்பி உங்களை ஒரு இடத்துக்கு வெளியே போலான்னு சொல்லி ஒருத்தனா கிளம்பி வர சொன்னான். 4 மணிக்கு வர சொன்னா. இப்ப மணி எத்தனைப்பா? 5:30 ஆகுது. 5:30. இப்படி கிளம்பி வந்தீங்கன்னா எப்படா நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போறது? நமக்கு 4 இடம் போகணும். ஆமா 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 ஆமா. சரி தம்பி, நீங்க பிடிச்ச நாள் தான் ஒத்துக்கிறேன். ஒருத்தன் வரா இன்னும் பஸ்ல வந்துட்டு இருக்கான். இப்படி ஒவ்வொருத்தரும் வந்தீங்கன்னா எப்படா போக வேண்டிய இடத்துக்கு போறது சொல்லுங்க. நீங்க கேள்வி கேட்டீங்க, வந்துட்டே இருக்கிறான். தம்பி நீங்க எப்ப வந்தீங்க? 5:30க்கு வந்தேன். 5:30க்கு. கேட்டீங்களா? எத்தனை மணிக்கு வந்தீங்க நீங்க? 2 மணிக்கு வந்த பிரதர். 2 மணிக்கு வந்தீங்க. தம்பி நான் 4:30 மணிக்கு வந்தேன். இவ்வளவு நேரமா நீங்க ஆள் இல்ல. நீங்களே சொல்லுங்க, 2 பெருசா 4 பெருசா? 2 தானே பெருசு. அப்படிதான் நினைக்கிறேன். பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. மக்களை இப்படிதான். அப்புறம் ஒரு விஷயத்த மறந்துட்டேன். இவன் பேரு விமல். இவனும் நம்ம சேனல்ல ஒருத்தனா. இனிமேல் இவனும் நம்ம கூட அப்ப வந்து காமெடி பண்ணுவான். சோ பாதி ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. சொல்லுங்க. இங்க நம்மள பேசிட்டு இருக்கறோமா? ஆமா. அங்க ஒருத்தன் மாதிரி போதற்கு உட்கார்ந்து ஏதோ பண்ணிட்டு இருக்கான். ஓ மை ஃப்ரெண்ட்ஸ், வாங்க போவோம். ஃப்ரெண்ட்ஸ், அங்க ஒருத்தன் போதற்குள்ள உட்கார்ந்து ஏதோ பண்ணிட்டு இருக்கான். என்ன பண்றேன்னு பாப்பா வாங்க. அங்க போவோம். என்ன பண்ணல? ஏய் லெட்ஸ் டு இட். மக்களே வாங்க பாக்கலாம். என்ன பண்ணாலே பாருங்க. இப்படிதான் அவங்க போன் பண்றாங்க. ஒண்ணுக்கு ஆக மாட்டேங்குது. நீங்க வந்து கேளுங்க. உங்க பையன் என்ன பண்றான்? நோண்டிட்டு இருப்பான். எது? போன. என்னால கேட்க முடியாது. நான் பிசினஸ்ல இருக்கேன். நீங்க போய் பக்கத்துல கேளுங்களேன். அவன் அப்படி அப்படிதான் பேசுறான். எல்லாம் தெரியாத மாதிரியே கேட்டுக்கிறான். ஆனா வந்து அவன் தெரிஞ்சு வேலையா பண்ணிட்டு இருக்கான். நீங்க போய் கேளுங்களேன். இதெல்லாம் எதுவுமே தெரியாதுமா. இப்படி தம்பி, இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கம் விளையாண்டுட்டு இருந்தா நான் எப்படிப்பா போக வேண்டிய இடத்துக்கு போறது? உங்களை நம்பி வண்டி எல்லாம் ரெடியா நிக்குது. ஆனா நான் எப்படா கிளம்புறது? டேய் இன்னொருத்தன் எப்பதான்டா வருவானா மாட்டானாடா? அதுவா வராது. இப்படி சொன்னா நான் கிளம்புறதா வேண்டாமா? நீங்களே சொல்லுங்க மக்களே. 3 hours later. ஒருத்தன் வரான் நீங்க இன்னமாடா வராம? அண்ணா நான் வந்து ஒரு 5 போன் பண்ணி சரி எடுக்கவே இல்ல. சரி 16வது போன் எடுத்தான். சரி எடுக்கும் போது மணி வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 5:50 திருச்செங்கோடு தாண்டிட்டேன் அப்படின்னா. சரி ஓகே. சரி ஒரு 10 வருஷம் தான் பள்ளிப்பாளையம் வந்திருப்பானே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கால் பண்ணேன். சரி எங்கடா இருக்கிறேன்னு கேட்டேன். அப்பயும் அதே சொல்றேன், திருச்செங்கோடு தாண்டாங்கண்ணா. எத்தனை தடவை திருச்செங்கோடு வரும்? அது அவன் கூகுள் மேப் தப்பா கெடுதுன்னு நினைக்கிறேன். 4-5 திருச்செங்கோடு தாண்டிடுச்சு. சரி ஓகே. அது ஓகே, அது ஏதோ வந்துட்டு போகுது. அது டிரைவர் சரி ஓகே. அவனுக்கு பஸ் ஓட்ட டிரைவருக்கு கூகுள் மேப் தப்பா காட்டிடுச்சு. டிரைவர் புதுசு. சோதிக்காதீங்க. சரி அவன் என்னதான் சொன்னா அதை சொல்லு. கடைசியில கால் பண்ணி கேட்டேன், எங்கடா இருக்கிற அப்படின்னு. திருச்செங்கோடு தாண்டிட்டியா இல்லையா அப்படின்னு கேட்டேன். மாப்பிள டைம் ஆச்சுன்னா நீங்க போயிட்டு வாங்க மாப்பிள அப்படின்னு கொண்டதுக்கு போட்டான். எப்ப? கடைசி நேரத்துல. அவனுக்காக தான் 3 மணி நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுவே விடுங்க, பக்கத்துல உட்காந்துருக்கான் பாருங்க. ஆமா யாரு நம்மால? நீ சொல்லு. குளிக்க புரண்டு போனான். சரி குளிச்சு வரணும்னு சொல்லிட்டு துண்டை எடுத்துட்டு போனா பாத்ரூம். ஓகே. கதவை சாத்தனான். சரி மறுபடியும் கதவை ஓபன் பண்ணான். சரி டவுசர் தூக்கிட்டு வந்து பாத்ரூம்ல போட்டான். சரி மாத்திட்டு வரதுக்கு வேணும்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். திருப்பி கதவை ஓபன் பண்ணான். சரி போட்டு நடந்து வந்தான். எங்கடா போறேன்னு கேட்டேன். ஷாம்பு வாங்க மறந்துட்டேன், ஷாம்பு வாங்கிட்டு வந்து குளிக்கிறேன் அப்படின்ட்டு அப்புறம் போய் குளிச்சு கதவை சாத்தணும். சட்டியோட குளிச்சிருப்பா. அதே உள்ள அது தேவையில்லை. சாத்தனா 1 மணி நேரம் நானும் பாத்துட்டு இருக்கிறேன். 1 மணி நேரம் உள்ள என்னடா பண்ண? கேக்குறாங்க சொல்லிருங்க. பொத்தி வெக்க விட்டு போகல, அப்படிதான் இருப்பான். 1 மணி நேரம் கழிச்சு வந்தான். அவனுக்கு அப்புறம் நான் குளிச்சு நான் ரெடியாகி வந்துட்டேன். அப்ப 1 மணி நேரம் நீ அவனே பாத்துட்டு இருந்திருக்க உட்காந்து. அது எல்லாம் நீங்களா வரலையா? ஒரு பொழப்பாற்றீங்கடா நீங்களா. 10 minutes later. அருமையான பாட்டு. எப்படிப்பட்ட பாட்டு, எப்படிப்பட்ட வரிகள், அருமையான என் வாழ்க்கைக்கு அப்படியே உள்ள தட்டும். வாழ்க்கைய தேடி நானும் போறேன், காணில பாடும் பாட்டுக்காரன், சோலையில் பாடும் சொர்க்க பாட்ட சோடாம கலந்து பாட போறேன். எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், அடி அடிவாயே சாமானமாயாடி அவன் ஓடி அதையும் தாத்தாடி போராடுவேன் நான் வெளியான. A few moments later. எதுக்கு அவன் கூட்டு வந்தீங்க? தம்பி சரி புதுசா ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம்.
பசங்களை கூட்டிட்டு போய் கோயில்ல நோம்பின்னு சொன்னாங்க. சரி ஒரு விசிட் அடிப்போன்னு கூட்டிட்டு வந்தேன். இங்க வந்து பார்த்தா என்ன கதவை திறந்தா ஒரே வெட்ட வழியா இருக்கு. நோம்பியே முடிஞ்சு போச்சாமா மக்களே, நோம்பியே முடிஞ்சு போச்சா. நோம்பி தாங்க முடிஞ்சு. கடையில இருக்குதுல, வாங்க கடையை சுத்தி பாப்போம். சரி ஓகே வா போவோம். சரி திருவிழாவுக்கு கூப்பிட்டு வந்தீங்க. சரி சிறப்பா முடிஞ்சு போச்சு. அதான் முடிஞ்சு போச்சு, வரதுக்கு முன்னாடி முடிஞ்சிருச்சு. ஆமா சரிங்களா? சரி அதை விடுங்க. இப்ப வந்து திருவிழாக்கு வந்திருக்கிறோமா? இல்லையே திருவிழா முடியல, கடையில இருக்கு. கடை இருந்துட்டு போகுது தம்பி. கடை மட்டும் தான்டா இருக்கு. அதாவது பாத்துட்டு போலாமா இல்லையா? எத்தனை கடை இருக்கு? சரி ஓகே கண்டிப்பா பாக்கலாம். கடை பாக்கலாம். நான் சாப்பிடணும். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு சாப்பிடணும் அவ்வளவுதானே. அங்க பாருங்க, திருவிழா ஆரம்பிச்சது தலைவர் தான். அதுக்கு வந்து எல்லாமே ஸ்பான்சர் ஃபுல் அண்ட் ஃபுல். வாங்க வாங்கிப்பாங்க. எனக்கு அது என்ன வேணுமோ போய் வாங்கிக்கோ. ஆனா காசு கொடுத்துறாரு போடு. அப்ப சரி நான் வரேன். நீ போடுற போடா. ஓகே சொல்லுங்க தம்பி. தம்பி வாங்க. சரி இப்ப நீங்க சொல்லுங்க. இப்ப வந்து திருவிழாக்கு வந்து வந்திருக்கிறோம். நீங்களும் திருவிழாக்கெல்லாம் போயிருப்பீங்க கண்டிப்பா. நான் நிறைய திருவிழா போயிருக்கேன். நிறைய திருவிழா தெரியும். அதுதான் ஒரு ஓல்டு மெமரிஸ். அதுக்கான மெமரிஸ். திருவிழானாலே டெல்லி அப்பளம் தான். அப்பா எவ்வளவு சூப்பரா இருக்கு. கடையில போட்டுட்டீங்களே. ஆனா இப்ப அங்க சாப்பிட முடியாது. அதுதான் நானும் சொல்ல வரேன். இல்லையே சரி பரவாயில்ல. சரி மெமரிஸ். அது டெல்லி அப்பளம் போனா போயிட்டு போகுது. பானிபூரி அதெல்லாம் இருக்கு. கண்டிப்பா அதெல்லாம் சாப்பிடலாம். ஓகே கண்டிப்பா சாப்பிடலாம். சரி சாப்பிட தவிர்த்து சின்ன வயசு கூட நம்ம பசங்க தனியா வரோம். நம்ம ஓகே. அப்பா அம்மா கூட போகும்போது அந்த ஃபீல் இருக்கும்ல, அதோட ஃபீலே தனி ஃபீல் தான். அப்பா அம்மா பாவம் அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு இருந்தாலும் பையனுக்காக வெளியில கூட்டிட்டு போவோம். அப்படி நம்மளுக்கு ஜாலியா கூட்டிட்டு போவோம். அதெல்லாம் நல்லா இருக்கும். சும்மா வரணும். அப்ப அதை வாங்கி கொடு இதை வாங்கி கொடு அப்படின்னா தலை போகும்போது பிபி கேட்கும், இந்த சைட்ல வரும்போது பலூனு கேட்கும். எல்லாத்தையும் கேட்க கூடாதுடா. ஒரு பொருள் வீட்டுல ஒரு மூட்டை நிறைய கார் வச்சிருக்காரு. ரிமோட் கண்ட்ரோல் காரு. அப்பா ரிமோட் கண்ட்ரோல் எரும மாடு மாதிரி வளர்ந்துருக்கீங்க. இப்பயும் 10 minutes later. எல்லாம் பாத்துட்டேன். பாத்துட்டியா? எங்க என்ன இருக்குது? அந்த பக்கம் சாப்பிட்ற ஐட்டம்லாம் இருக்கு. ஓகே. இந்த பக்கம் விளையாட்டு பொருளா இருக்குது. ஓகே. நம்ம எங்க போலாம்? கீ செயின்லாம் இருக்குல்ல. ஆமா. அதெல்லாம் இந்த பக்கம் இருக்கு. இதுக்குதான் நம்ம ஆளு வேணுங்கிறது. அவ்வளவுதான். இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் கூட இருந்தாதான் நமக்கு தேவை. நம்ம எல்லாம் அவ்வளவுதான். ஓகே. ஒரே ஒரு வருத்தம், தூரி அறந்துட்டு கூட்டு தூரியை கழட்டி வச்சிருக்காங்க. இதை பார்க்க ஏன் கூட்டு வந்தீங்களா? கூட்டு வந்து முடிச்சுட்டீங்களா இப்ப? அப்படி சரி அடுத்த கோயிலுக்கு போய் நம்ம பாத்துக்கலாம். ஓகே கோயில் இதே மாதிரிதான் போவோம். தூரியை கழட்டி வச்சிருப்பாங்க. தூரியை கழட்டுக்கு நம்ம போயிடலாம். ஓகே ஓகே. ஆமா பாருங்க, சாப்பிட எவ்வளவு ஆசையா வந்தா தெரியுமா? டெல்லி அப்பளம் கிடைக்கல உனக்கு. ஒரு நிமிஷம். டெல்லி அப்பளம் இல்ல, அமெரிக்கா அப்பளம் வேணும். பசிக்குதாமா? என்னப்பா போவோமா? இருக்க மாட்டாங்க. என்னப்பா போவோமா? அமெரிக்கா அப்பளம் கிடைக்குமா? போலாம் வாங்க. கிடைக்காதா? வாங்க. என்னப்பா வாங்க போவோமா? என்னென்ன வாங்குறது? படிச்சு சொல்லு. பிராந்தி ஒரு புல்லு, பீரி ஒரு புல்லு, பிரியாணி ஒரு புல்லு, காடை ஒரு புல்லு, கவுதாரி ஒரு புல்லு, கொக்கு ஒரு புல்லு, கோழி ஒரு புல்லு, நண்டு ஒரு புல்லு, நத்த ஒரு புல்லு, ஆக மொத்தம் 10 புல்லு. தம்பி அவனுக்கு என்ன வேணும்? அவனுக்கு ஒரு மசாலு, அவனுக்கும் ஒரு மசாலு, ஒரு காலிஃபிளவர். ஓகே சரி வரல சொல்லு. மசாலா ஒரு காலிஃபிளவர். சரி சொல்லிடு அவ்வளவுதான். இந்த மசாலா போய் போட்டுருங்க. ஒரு காலிஃபிளவர். சொன்ன மாதிரி வாங்கி கொடுத்துட்டீங்க. ஓகே. திருவிழா மாதிரி ஆயிடுச்சு. ஏதோ கொடுத்து பசங்க வாங்கி அடைச்சிட்டீங்க. சரி நெக்ஸ்ட் திருவிழாக்கு எங்களுக்கு வந்து 2 நாள் கூப்பிட்டு வந்துருங்க. கண்டிப்பா அடுத்த வருஷம் நம்ம திருவிழா முடியறதுக்கு முன்னாடி போறோம். ஓகே. அப்ப இந்த மாசம் நீ கூட்ட போக மாட்டீங்க. இந்த மாசம் எங்க திருவிழா போடலடா. போடுவாங்கல்ல பாவம். அடுத்த இரு நீயே கவலைப்படுற. அடுத்த சிறப்பான திருவிழா ஒண்ணு இருக்கு, அங்க கண்டிப்பா போறேன். ஓகே பாக்குறேன். என்ன பண்ற? நான் கம்முனு வீட்டுல சிவனேன்னு படுத்துட்டு இருந்தேன். சும்மா தூக்கி போட்டு எடுத்துட்டு வந்துட்டீங்க. ஏய் கம்மியா சாப்பிடலாம். இப்படியே பேசினா கிடைக்காது. இப்பயே ஒருத்தர் சைடு விட்டு எடுத்துட்டு இருக்கிறான். அங்க பாரு அவரும் எடுக்கிறான். ஒழுங்கா சாப்பிட்டு. ஓகே அந்த சாப்பிட்டு வீடியோ கண்டினியூ பண்றோம். தம்பி சாப்பிட்டீங்களா? ஓகே போலாமா? போலாம். முடிஞ்சா போறோம். இல்ல டீ கடையில பார்த்து டீ மட்டும் வாங்கி கொடுங்க. கண்டிப்பா சாப்பிடலாம். A few moments later. ஒருத்தன் வந்தான், நம்ம கூட ஏதான் வந்தான். ஃபர்ஸ்ட் இங்க உட்காந்துருந்தான். அதான் கிருகிரு சுத்துச்சுன்னு சொன்னான். இவன் இங்க மாத்தி விட்டு அவன் முன்னாடி போய் உட்காந்தான். வாட கோயில் வந்துருச்சு, வாடா இறங்கி வாடா அப்படின்னு.
இறங்கி வரா சொன்ன பாத்து இன்னைக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு இங்க பாத்தியா ஜெயில கிருஷ்ணவரை கண்டுக்கிறான். யாரு பாருங்க ஜெயில கிருஷ்ணா உட்கார்ந்திருக்காரு. ஆனா அந்த கேப்ல அவன் படுத்துட்டு வந்துருக்கான். இப்ப கடைசியா கிளம்பும்போது நாமளா வீடியோ பண்ணிட்டு இருந்தோமா பையன் நம்ம டைம் எந்திரிச்சு போய் நமக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னு பாக்குறீங்களா? டெல்லி அப்பலாம் திருவிழா வந்ததுக்கான ஒரு திருப்தியை இப்பதான் ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. உங்களுக்கு டெல்லி எப்பல பிடிக்கும்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. என்னையும் அப்படிதான் தூக்கி போட்டு வந்தாங்க. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்ப வந்து அடிச்சு நாக் அவுட் பண்ண போறோம், அவனையும் அடிக்க போறோம். ஏன்னா வீடியோக்கு வராம போய் டெல்லி அப்பலாம் நடந்துக்கிறான். ஓகே உனக்கு தலை சுத்தி நின்றுச்சுல. ஓகே வேற எதுவும் தெரியல இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு டீயை சாப்பிட்டு போயிரும். ஓகே இப்ப என்னன்னா நான் அங்க சாப்பிடாதெல்லாம் அண்ணன் இங்க வாங்கி தருவாரு எனக்கு. ஆமா அவ்வளவுதான பிரச்சனை. போலாம் வா போவோம் வா. 2 டீ கேட்டு அலோவ் பண்ணேன். ஒரு கிராமமே உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கு. தம்பி திருவிழாவா முடிஞ்சிருச்சு. போன வேலை சிறப்பா முடியுதுன்னு நினைக்கிறேன். முடிஞ்சிருச்சு. எல்லாரும் நல்லா சாப்பிட்டீங்களா? டீ சாப்பிட்டீங்களா? ஓகே மக்களே, திருவிழாவா முடிஞ்சு போச்சு. கண்டிப்பா அடுத்த வீடியோல உங்களுக்கு நல்ல என்டர்டைன்மெண்ட் கொடுக்குறோம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. பாய்.